எல்லோருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த காணொளி என் குலதெய்வத்தின் துணையோட இது சமர்ப்பணம் பண்ணியிருக்கேன். இந்த காணொளி பல்வேறு முந்தைய காணொளியின் மனம் என்ற மாய கண்ணாடியின் தொடர்ச்சியின் ஒரு முயற்சி தான் இது. இந்த ப்ரீவியஸ் அதாவது முந்தைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஒரு மனம் என்ற ஒரு மாய கண்ணாடி அதில் செயல்படுற அலை எப்படி செயல்படுது, அந்த அலைவரிசையின் விகிதம் எப்படி இருக்குது, அதை தீர்மானிக்கின்ற காரணிகள் எது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த காரணியில் ஒன்று செயல் சொல்லியிருந்தோம், இன்னொன்று உணவு முறை சொல்லியிருந்தோம். இந்த காணொளியில் அந்த செயல்னு ஒவ்வொரு செயலின் விளைவில் எப்படி அந்த அலைவரிசையின் தன்மை மாறுது, இந்த அலைவரிசை எப்படி மனம் என்ற ஒரு மாய கண்ணாடியை ஒரு செயலாக்கத்தின் ஒரு விளைவின் அடிப்படையில் அமையுதுன்றத பார்க்கலாம். இப்போது நம்ம எல்லாருமே ஒரு கர்ம செயலுக்காக தான் இங்கே வந்திருக்கிற காரணம். இந்த காரணத்தை வச்சுட்டு ஒவ்வொருத்தரும் அந்த காரியத்தை வச்சிடுறோம். அந்த காரியத்தின் விளைவு, செயலின் விளைவு தான் மனசை பாதிக்கக்கூடியது. அந்த மனம் என்ற மாய கண்ணாடி எப்படி செயல்படுது, இந்த அலைவரிசை அதாவது அந்த குணாதிசயங்களில் எப்படி அதை இம்பேக்ட் பண்ணுது. இப்போது ஒருத்தர் உண்மை சார்ந்து ஒருத்தர் நமக்கு ஒரு சர்வீஸ் பண்ணுறாரு, இல்லை சேல்ஸ் பண்ணுறாரு, இல்லை ஒரு வாழ்வியல் முறையில் வாழும் முறை அமையுது அப்படின்னா, அந்த குண அதிசயங்களை மெல்ட் பண்ணும். இந்த ரேஷியோஸ் ஒவ்வொன்றும் அந்த விளைவு, அந்த பிரதிபலிப்பு, அந்த விஷயங்கள் உணர்வால் அப்படியே குண அதிசயங்களை ஃபார்ம் பண்ணுது. இந்த குண அதிசயங்களை உருவாக்கக்கூடிய காரணிகளாக அமையுது. அப்போது ஒருத்தர் நல்ல மாதிரி ஒரு எலக்ட்ரிஷியன் இருக்கார், இல்லை பல்வேறு வேலை செய்கிற ஒவ்வொருத்தரும் தன் வேலையை பொறுப்போட, கடமையோட, ஒழுக்கத்தோடு செய்யும்போது அந்த எதிராளிக்கு பயன் பெறுபவர், பயன் கொடுப்பவர், அந்த பயன் பெறுபவர் எந்தவித பாதிப்புக்கு இல்லைன்னா இந்த குணாதிசயங்கள் எதுவுமே மாறாது. இந்த பயனை கொடுப்பவர் ஒரு விதமான அவரோட கர்ம வினை நிலையிலிருந்து ஏதோ ஒரு தீவினை செயலை செய்கிறாருன்னு வைங்க, அப்போது அவரோட குணாதிசயங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக வருது. இந்த குணாதிசயங்கள் மாறதுனால அந்த உள்ளே இருக்கிற அந்த அலைவரிசையின் தன்மை மாறுது. கோபம் வருது. ஏன்பா, நான் தான் இன்றைக்கி வர வேண்டான்னு சொன்னேன், நீ எதுக்கு இன்றைக்கி வந்திருக்க? நான் இந்த வேலை செய்ய வேண்டான்னு சொன்னேன், நீ எதுக்கு இந்த வேலையை செய்கிற? அப்படின்ற ஒரு பல்வேறு வேலையின் பரிணாம தன்மையிலிருந்து அவர் சொன்னது ஒன்று, இவர் செய்கிறது ஒன்று, அவர் கேட்டது ஒன்று, இவர் கொடுத்தது ஒன்று, அவர் பார்த்தது ஒன்று, இவர் செய்கிறது ஒன்று, இப்படிப்பட்ட பல்வேறு வேறுபாட்டின் நிலைத்தன்மையில் அதில் கருத்து வேறுபாடு ஏற்படுது. அந்த கருத்து வேறுபாடு என்ன ஆகுது, குண அதிசயங்களில் மாறுது. குண அதிசயம்னா இன்பம், துன்பம், காமம், லோபம், குரோதம், இந்த மாதிரியான பொறாமை, பொச்சரிப்பெல்லாம் சேர்ந்தது தான் குணாதிசயங்கள் சொல்லியிருக்கேன். அவர் பண்ணுற இந்த கருத்து வேறுபாடுனால இவருக்கு அந்த குணாதிசயங்கள் மாறி அந்த மனம் என்ற அலைவரிசையில் என்ன ஆகுதுன்னு ஹை ஃப்ரீக்குவன்சிக்கு போயிடுது, உயர்ந்து ஓங்கி நிற்குது. இவர் பண்ண ஒவ்வொரு காரியத்தின் விளைவு அது பயன் பெறுபவர் அதை உயர்ந்த நிலைக்கு போயிடுறாங்க. அப்போ திரும்பவும் அந்த நார்மல் ஸ்டேஜுக்கு வரும்போது ஒன்று அந்த பயன் கொடுத்தவர் தன் தவறை உணர்ந்து மெய்த்தன்மையோடு அதை அணுகுமுறை பண்ணாருன்னா அந்த ஃப்ரீக்குவன்சி கம்மியாகும். தப்பையும் பண்ணிவிட்டு திரும்பவும் அதுக்கு ஒரு 100 பொய்யை சொல்கிறாரு, ஒரு 10 பொய்யை சொல்கிறாரு. இன்றைய வாழ்வியல் முறையில் யதார்த்தமான உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். மக்களே, இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு வியூவர்ஸுக்கும் நடைமுறையில் நடந்திருக்கிற யதார்த்தமான உண்மை இது. நான் ஒன்றும் இல்லாத விஷயத்தையோ இல்லை தேவையில்லாத விஷயத்தையோ சொல்லலை. நீங்கள் இந்த ஒவ்வொரு மக்களும், இந்த ஒவ்வொரு நபரும், ஒவ்வொரு மனிதர்களும் வாழக்கூடிய சாதாரண ஒரு மனுஷன் ஒவ்வொரு நிலைப்பாட்டு வாழ்வியல் முறையில் நடக்கிற விஷயத்தை யதார்த்தமான நிலையை வச்சு இந்த மனதின் மேன்மைப்படுத்தக்கூடிய ரகசியங்களையும் தெளிவையும் புரிதலையும் உங்களுக்கு
நாலேஜு இந்த வீடியோ குடுத்துட்டு இருக்கு. குருமார்கள், உண்மை குருமார்கள் உங்களுக்கு குடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிலைய நீங்க உணர்ந்து, ஒரு செயல் நல்ல செயலா அமைந்தது அப்படின்னா, பயன் கொடுப்பவரும், பயன் பெறுபவரும் 2 பேருக்குமே வந்து அந்த மனம் என்ற மாய கண்ணாடியில அலவரிசை, குணாதிசயங்கள் எல்லாமே ஒரு இயல்பான நிலைக்கு, மேன்மையான நிலைக்கு, தெளிவான நிலைக்கு, புரிதலோட வாழ்வியல் வாழக்கூடிய நிலைப்பாட்டுல அமையும். இது ஒவ்வொரு செயலின் வேலைப்பாடுல சொன்னது. இந்த வாழ்வியல் குடும்ப முறைக்கு திரும்பும்போது, இந்த குடும்ப வாழ்க்கையில இதே தான் விஷயம். ஒரு கணவன் மனைவி கிட்ட உண்மையா இல்ல, கணவன் மனைவி கிட்ட உண்மையா இல்ல, குழந்தைகள் அப்பா, அம்மா கிட்ட உண்மையா இல்ல, அப்பா, அம்மா குழந்தைங்க கிட்ட உண்மையா இல்ல அப்படின்னா, இந்தே ஃப்ரீக்குவன்சி தான். இது மாதிரியான விளைவு வந்து இருக்க தான் செய்யும். நீங்க உண்மை தன்மையில, அன்போட, பாசத்தோட, நீங்க குடும்ப சார்ந்த நபர்களோ, உறவினர்களோட ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படும்போது, அதுல வந்து ஒரு நல்ல ஒரு அறிகுறியின் தன்மை, மேன்மையும் இருக்கும். நீங்க அடுத்த காணொளியில இந்த உறவினர்களுக்கும், குடும்பம் சார்ந்த நபர்களுக்கு எப்படி ஃப்ரீக்குவன்சி மாறுதுன்ற வீடியோவ பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.